அனைவருக்கும் தெற்கத்திமன் ராதாவின் வணக்கங்கள். இன்னைக்கு ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா காணொலியை பாருங்க. அந்த வழக்கை அப்படி ஒரு சட்டத்தை நீக்கம் சொல்லி படிப்பில்லாத பள்ளிக்கூட போவாங்க அப்படி சொல்லிருக்காங்க. அவங்க இந்த சட்டம் பயன்படும் வழக்கைகள் இது ஒரு சந்திக்க வேண்டும். சட்டவழியை நாம் இந்த வழக்கை அவருக்கு போடுறோம். அப்பதான் செய்யணும். இதுக்கு தம்பி டாக்டர் சியாம் கிருஷ்ணசாமி அவர் சொன்னாரு அப்படின்னா பழையபடி நம்ம குற்றப்பரவை சட்டத்தை தடுப்பு சட்டத்தை குற்றப்பரவை சட்டத்தை நடத்தி சொல்லி தம்பி சியாம் சொல்லுது. சரிதானே சரிதானே புரட்சியாளர் கோயில் மனதை காவல் மன பண்ணிக்கலாம். அதை தடுத்த சொல்லி சொல்றாரு. அவைப்படுது பாத்துட்டீங்களா? அண்ணன் யாரும் உங்களுக்கு தெரியும். அண்ணன் செந்தில் மலர் அவர் வந்து தேவேந்திர மக்களுடைய உரிமைக்காண்டி குரல் எழுப்பக்கூடியவர். இவர் வந்து இப்ப சமீபத்துல மானாமதுரையில் ஆகாஷ் டெலிசன் அப்படின்ற இளைஞர் வந்து காவல்துறை மரணத்தை நடந்துச்சுல, அதற்கு நீதி கேட்டு பேசும்போது என்ன சொல்றாருன்னா, சில பேர் வந்து எஸ்சி எஸ்டி வழக்கை வந்து தடை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அவங்க மீது வந்து நம்ம எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கல நம்ம வழக்கறிஞர்கள்? அது இந்த எஸ்சி எஸ்டி வழக்கை தடை பண்ணணும் அப்படின்னு பேசுறவங்க மீது நீங்க எஸ்சி எஸ்டி வழக்கை பயன்படுத்துங்க அப்படின்ற மாதிரி அவர் கோரிக்கை வச்சிருக்காரு. அப்படி நீங்க எஸ்சி எஸ்டி வழக்கை தடை பண்ணா நாங்கள் குற்றப்பரம்பரை சட்டத்தை அமல்படுத்த வேண்டும், ஏற்கனவே சியாம் சொன்னார்கள் அது மாதிரி கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப இதுல வந்து நம்மளுக்கு ஒரு 3-4 கேள்விகள் இருக்கு. என்னன்னா, எஸ்சி எஸ்டி வழக்கை வந்து இங்க யாரும் நீக்கிறதுக்காண்டி சொல்லலை. இங்கு தவறா இந்தியா முழுவதும் எடுத்த புள்ளி விவரங்கள் அடிப்படையில் இந்த எஸ்சி எஸ்டி வழக்கு என்பது மிகவும் தவறாக மற்ற மக்களை அச்சுறுத்துவதற்காக, பணம் பறிப்பதற்காக இப்படி பல விதங்களை வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 2018 வந்து லலித் மற்றும் கோயல் அப்படின்ற 2 உச்ச நீதிமன்ற நீதிபதி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுல சில சரத்துக்களை அமல்படுத்தணும். அதாவது இங்க வந்து விசாரணை இன்றி எஃப்ஐஆர் பதிவு பண்ணக்கூடாது. அதை விசாரணை வந்து டிஎஸ்பி தான் வந்து மாவட்ட டிஎஸ்பி தான் வந்து சரி அதை வந்து ஆய்வுப்படுத்தணும். அது மாதிரி ஜாமீன் வாங்கணும். இப்படி சொல்லி சில அம்சங்களை நடைமுறைப்படுத்த சொல்லி சொன்னாங்க. பழைய சரத்தை மாற்றி புது சரத்து போட்டாங்க. ஆனா இங்க உள்ள எஸ்சி எஸ்டி மக்கள் வந்து அதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சனால அதை நடைமுறைப்படுத்தாம இருக்கு. அதைத்தான் நாங்க நடைமுறைப்படுத்த சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னொன்னு கேள்வி நாங்க என்ன கேட்கிறோம்னா, இந்த போலி பிசிஆர் மூலம் போடுறவங்க மீது என்ன வழக்கு திரும்பி அவங்க இப்ப நீங்க என் மீது வந்து வழக்கு போறீங்க, தவறான வழக்கு, உங்க மீது என்ன வழக்கு போடுறது? அப்ப இதை விட கொடுமையான ஒரு தண்டனை என்ன செய்யணுமா, அதை தவறா பயன்படுத்துறவங்க மேல போடணும். அப்பதான் அவங்க தவறா பயன்படுத்த மாட்டாங்க அப்படின்ற பயம் அவங்களுக்கு இருக்கும். சரிங்களா? இன்னொரு விஷயம் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த எஸ்சி எஸ்டி வழக்கை பொறுத்த வரைக்கும் இப்ப நான் வந்து அண்ணன் செந்தில் மலர் அவருடைய சமூகத்தை பேரையோ அல்லது திருமாவுடைய சமூகத்தின் பேரையோ சொன்னா என் மீது எஸ்சி எஸ்டி வழக்கு போறீங்க. ஆனா திருமானனும் ஒரு மலர் செந்தில் மலரும் வந்து எங்கள் சமூகத்தின் பேரையோ அல்லது ஒரு பார்ப்பன சமூகத்தின் பேரையோ அல்லது வன்னியர் சமூகத்தின் பேரையோ சொன்னா ஏன் உங்க மீது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படி என்றால், இப்ப நான் வந்து செந்தில் மலரை தவறா திட்டி அவர் சமூகத்தை திட்டி ஒரு பதிவு போடுறேன் அப்படின்னா என் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் பதியப்படுதில்ல, சாதி ரீதியா சொல்லிட்டாரு அப்படின்னு. அதே நான் கேட்கிறேன், செந்தில் மலரோ அல்லது அண்ணன் திருமா அவர்களோ பார்ப்பனர் குறித்தோ தேவர் சமூகம் குறித்து, தேவர்னா முக்குளத்தோர் குறித்து அல்லது வன்னியர் குறித்து பேசும்போது ஏன் உங்க மீது போட முடியும்? ஏன் உங்க மீது வந்து அதே சாதி வன்கொடுமை போடணும்ல? சட்டத்துக்கு அனைவரும் சமம் தானே. நான் பேசுனா தப்புனா நீ பேசலாம் தப்பு தானே. அதைத்தான் நாங்க கேட்கிறோம். சரிங்களா? அப்படி கொண்டு வாங்க பண்ணணும். அப்புறம் நான் வந்து சொல்லியிருக்காரு, இந்த குற்றப்பரம்பரை சட்டத்துக்கு வந்துடும். குற்றப்பரம்பரை சட்டம் வந்து 1871 இந்தியாவில வட மாநிலத்துல அமல்படுத்தப்படுது. இந்த சட்டம் எதுக்காண்டி கொண்டு வந்தோம்னா, ஆங்கிலேயர்கள் வந்து யார் யார் எதுக்குறாங்களோ அவங்கள பூரா வந்து எப்படியாச்சும் வந்து அடக்கணும் ஒடுக்கணும் அப்படின்றக்காண்டி கொண்டு வரப்பட்டோம். அது 1911 தமிழ்நாட்டுக்கு வருது. இந்தியா முழுதும் அமல்படுத்தல் அமல்ல இருக்கு. அதுல இந்தியா முழுதும் 200க்கும் மேற்பட்ட சமூகங்கள், தமிழ்நாட்டுல 80க்கும் மேற்பட்ட சமூகங்கள் இருக்கு. இங்க இணையதளம் முழுக்க என்ன ஒரு கருத்து இருக்குன்னா, குற்றப்பரம்பரைனாவே முக்குளத்தோர் சமூகம் தான் அப்படின்னு இருக்காங்க. அதெல்லாம் இல்லைங்க. குற்றப்பரம்பரையில 80க்கும் மேற்பட்ட தமிழ் சமூகங்கள் இருக்கு. அதுல வந்து குறிப்பா சொல்றதா பட்டியல் சமூகத்திலேயே வந்து பறையர் இருக்காங்க, வேப்பூர் பறையர் இருக்காங்க, உப்புக்குறவர் இருக்காங்க. அண்ணனுடைய சமூகம், அண்ணன் செந்தில் மலர் சமூகத்தை சேர்ந்த காலாடி சமூகம், இன்று காலாடி பண்ணாடி இந்த ஒரு 7 சமூகத்தை சேர்த்து தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு அந்த சமூகத்துல காலாடி சமூகமும் குற்றப்பரம்பரை சட்டத்துல இருக்கு. அப்ப நீங்க சொல்ற கருத்துப்படி பார்த்தா குற்றப்பரம்பரை சட்டத்தை கொண்டு வந்தால் அதில் காலாடி சமூகமும் வரும். நீங்களும் குற்றப்பரம்பரை சட்டத்துக்குள் வருவீங்க. சரிங்களா? இப்ப நீங்க சொல்ற கருத்துப்படி பார்த்தா குற்றம் செஞ்சவன் திருடுனவன் இவன் மேலதான் இந்த சட்டங்கள் கொண்டு வந்தா உங்க சமூகம் திருடுச்சா? பறையர் திருடுனாங்களா? உப்புக்குறவர் திருடுனாங்களா? என்ன சொல்ல வாரீங்க? எந்த வரலாறும் தெரியல. ஏன்னா இவ்வளவு வசதிகள் இருக்குடா பாருங்கடா. ஒண்ணு சுய புத்தி வேணும் அல்லது சொல் புத்தி வேணும். படிங்க. குற்றப்பரம்பரை சட்டம் வந்து எதுக்கு கொண்டு வந்தாங்க, ஏன் கொண்டு வந்தாங்க, நம்ம தலைவர் இப்படி பேசுறாரு,
இவங்க எல்லாம் பேசுறாங்க இதெல்லாம் உண்மையா, திருட்டு பயல்களுக்காண்டி தான் குற்றப்ப சட்டத்தை கொண்டு வந்தாங்களா இல்ல முக்குளத்தோருக்காண்டி தான் கொண்டு வந்தாங்களா, எதுவுமே தெரியல. இணையதளத்துல வந்து ஆபாசமா எழுதுறது, வன்மத்தை கக்குறது, எங்க எது நடந்தாலும் சரி. கோயம்புத்தூர்ல பாலியல் பிரச்சனையா, ஆட திருடினாங்களா, இங்க இந்த இப்ப விளாதி குளமா, உடனே பாருங்க குற்ற பரம்பரையினர். ஆனா இது 3 விஷயத்துலயும் சம்பந்தப்பட்டவங்க வேற சமூகம். ஆனா அதை பத்தி அவங்க பேச மாட்டாங்க. அப்ப என்னடா உங்களுக்கு வேணுமா? இதுல இன்னொன்னு என்னன்னா, இங்க எல்லாரும் என்ன கட்டமைக்கிறாங்க அப்படின்னா, எங்கள் சமூகத்தில், முக்குளத்தோர் சமூகத்தில், தேவர் சமூகத்தில் யாரோ ஒரு சிலர், இப்ப இவர் வந்து குறிப்பா என்ன சொல்றாரு, இல்ல அந்த திருநெல்வேலியில வந்து மணல் கொள்ளை ஈடுபட்டது, ஒருத்தர் வேலைக்கு போயிட்டு வந்து 5000 பறிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி எங்கேயோ 1-2 விஷயங்களை நடந்ததை வச்சு சொல்றாரு. இந்த சமூகத்தை சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இவங்க என்ன பண்றாங்க, இங்க உள்ள பத்திரிகைகள், இங்க உள்ள அரசியல்வாதிகள், இந்த மாதிரி தலித்திய மனநோயாளிகள் எல்லாம் தேவர் சமூகத்தில் யாரோ ஒரு அயோக்கிய பைய செய்யக்கூடிய விஷயங்கள், இந்த நாங்குநேரி சின்னத்துறை பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல இப்ப நடந்த பிரச்சனையா இருக்கட்டும், இதுல வந்து யாரோ ஒரு தேவர் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் ஈடுபட்டாங்க. இந்த ஈடுபட்டவங்களை வச்சு தேவர் சமூகனாவே கொலகாரங்க, ரவுடி பயலுக இப்படி சொல்லி கட்டமைக்கிறாங்க தவிர, இதே தேவர் சமூகத்துல ஐயா நல்லக்கண்ணு பிறந்திருக்காரா, சாதி மத பேதம் ஒழிப்போம் அப்படின்னு சிறந்த சுதந்திர போராட்டம், அவரையே அந்த சமூகத்தின் பிரதிநிதியை நீ பார்க்க மாட்ட. அதை விட இன்னைக்கு வள்ளல் 4ஆம் தமிழ் சங்கத்தை அமைத்த பாண்டித்துரை தேவருடைய பிறந்த நாள். தமிழுக்காண்டி அரும்பாடு பட்டிருக்காரு, தன்னோட செல்வங்களை எல்லாம் இழந்திருக்காரு. அவரை தேவர் சமூகத்தின் பிரதிநிதி பார்க்க மாட்டார். பூர்ணம்மாள் இப்ப சமகாலத்துல 10 கோடி மதிப்புடைய தன்னுடைய இடத்தை அரசு பள்ளிக்கு அரசுக்கு வழங்கியிருக்காங்க, கட்டிடம் கல்விக்காண்டி. அவரை நீ தேவர் சமூகத்தின் பிரதிநிதியா பார்க்க மாட்டார். இப்படி இன்னும் நான் அடுக்கிக்கிட்டே போலாம். சுதந்திர போராட்டம், புலிதேவனம் கொண்டு, ஐயா பசுமை முத்துராமலிங்க தேவர் முத கொண்டு, மருது சார் முத கொண்டு, வெள்ளிநேச்சர் முத கொண்டு, எப்படி எண்ணற்ற வேத அடுக்கிக்கிட்டே போலாம். ஆனா நீ அவங்களெல்லாம் வந்து இந்த முக்குளத்தோர் அல்லது தேவர் சமூகத்தின் பிரதிநிதியை பார்க்க மாட்டான். ஆனா இங்க எவனோ ஒரு குடிகாரன் கொள்ளக்காரன் இந்த முடிச்ச வைக்கல வந்து தேவர் சமூகத்தின் பிரதிநிதியை காட்டி கட்டமைச்சு இந்த சமூகம்னா இப்படிதான் சொல்லி ஒரு கட்டமைப்பு உருவாக்குவீங்க. எவ்வளவு பெரிய நுண்ணறிவு அரசியல் பார்த்துக்கிறங்க முக்குளத்தோர் சமுதாய மக்களே. ஆனா இதே மாதிரி அண்ணன் செந்தில் மலர் நான் கேட்கிறேன், இதே மாதிரி நான் உங்கள் சமூகத்தில் தவறு செய்யக்கூடிய எவ்வளோ டீட்டெயில்ஸ் என்கிட்ட இருக்கு, செய்திகள்ல வந்ததே இருக்கு, உங்கள் மேலே இருக்கு. உங்கள் மேலே வந்து ஒரு புகார் இருக்கு, பாலியல் புகார். அதுக்காண்டி உங்கள் சமூகத்தை சேர்ந்தவர்கள்லாம் இப்படின்னு சொன்னா எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான வாதமா இருக்கும். எல்லா சமூகத்திலும் நல்லவர்கள் இருக்காங்க, எல்லா சமூகத்திலும் கெட்டவர்கள் இருக்காங்க. அதை புரிஞ்சுக்கிறங்க. நீங்க வந்து இல்லைங்க இந்த 4 பேரை வச்சுட்டு உங்க சமூகத்தை நாங்க வந்து இப்படிதான் அடையாளப்படுத்துவோம் அப்படின்னா, உங்க சமூகத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படி வச்சு அப்புறம் உங்க சமூகத்தை அடையாளப்படுத்த வேண்டிய காலத்தின் தேவை ஏற்படும். அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, குற்றப்பரம்பரையில் இப்ப நடந்த யூபிஎஸ்சி இந்திய அளவிலான தேர்தல்ல யூபிஎஸ்சி தேர்வுல வந்து 12 பேர் தேர்வாயிருக்காங்க. அப்படி அப்படி ஏதாச்சும் சொல்லுங்க. நாங்கள் குற்றப்பரம்பரை அல்ல, கற்ற பரம்பரையினர். சரிங்களா? இன்னொன்னு, நீங்க சொல்ற இதே குற்றப்பரம்பரை சேர்ந்த நேதாஜி சுபாஷ் சேனை அமைப்பு தலைவர் தான் வந்து இந்த ஆகாசுக்காக களத்துல வந்து நின்றாரு. சரிங்களா? ஆகாஷ் டெலிவிஷன் வந்து நின்றார்ல களத்துல. இப்ப இருந்தாலும் முக்குள சமுதாய மக்கள் வந்து நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கலாம். நீங்க வந்து எதுக்கு, அதாவது இந்த ஆகாஷ்ன்றவர் வந்து இங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, ஆகாஷுடைய மரணத்துக்கான நீதி கட்ட யாருமே ஆகாஷால் வெட்டப்பட்ட ஒரு பறையருக்காகவோ அல்லது ஆகாஷால் வெட்டப்பட்ட ஒரு அகமுடியாருக்காகவும் யாருமே இங்க குரல் கொடுக்கல. ஆகாஷ் ஒன்றும் புனிதர் இல்ல, அப்பாவியில போலீஸ் அடிச்சு கொள்ளல. அவர் வந்து சிசிடிவி கேமரா பதிவாயிருக்கு, 2 பேர்த்த விரட்டி போறாரு அறுவலை வச்சுக்கிட்டு. பல வழக்குகள் இருக்கு அவர் மேல. ஆனா அவரால் வெட்டப்பட்டவர் இங்க என்ன ஆஸ்பத்திரியில குத்தோரும் குழல் மக்கள் இருக்காங்க, அதை போய் எவருமே கேட்கல. இதே இடக்காட்டூர்ல காவல்துறை அங்க சம்பவத்தில் ஈடுபட்ட தேவ சமுதாயத்தை சேர்ந்தவரை சுட்டு பிடிச்சிருக்காங்க, அவரும் ஆஸ்பத்திரியில கிடக்காரு. அதை பத்தி அவன் பேசல. அதற்காண்டி யாராச்சும் தேவ சமுதாய அமைப்புகள் வந்து இதுக்காண்டி குரல் கொடுத்தாங்களா? இந்த நாங்குநேரி விஷயமா இருக்கட்டும், இடக்காட்டூர் விஷயத்துல வந்து குற்றவாளிகளை வந்து ஆதரிச்சு எந்த தேவ சமுதாய அமைப்பாச்சும் போராடிச்சா? இல்லையே. குற்றவாளிகளை தண்டிங்க எல்லாரும் போராடணும். ஆனா நீங்க அப்படி பண்ணலையே. இப்ப அன்னை மகாராசனுக்கு நம்மளுக்கு என்ன கேள்வினா, அன்னைய பாத்தீங்களா, நீங்க போய் அங்க நின்றீங்க, அந்த மக்களுக்கு நீதி கேட்டீங்க. ஆனா அவர்கள் உங்களை என்ன சொல்றாங்க, குற்ற பரம்பரைக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம இடம் அறிந்து யாருன்னு தெரிஞ்சு எல்லாம் கொஞ்சம் நம்முடைய அரசியலை புரிஞ்சுக்கிறங்க. இதைத்தான் நம்ம முக்குளத்தோர் சமுதாயத்துக்கு தேவரின் இளைஞர்கள் என்ன சொல்றோம், நீங்க எல்லாரும் அரசியல கவனிங்க, நம்மளை சுத்தி என்ன நடக்குது, எப்படிப்பட்ட கட்டமைப்பை உண்டு பண்றாங்க அப்படின்னு வாங்க, எல்லாரும் அரசியல் பேச வாங்க. சரிங்களா? நம்முடைய நோக்கம் வந்து கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதாரம் அப்படின்னு அரசு பதவிகள் அப்படின்னு நோக்கி நம்ம மிகப்பெரிய கொள்கை கோட்பாடோட செல்லணும். சும்மா போயிட்டு நான் யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி வேட்டியை தொடக்கி மேல ஏற்றி கட்டிக்கிட்டு இந்த மஞ்சரத்துக்கு போறேன், கபடிக்கு போறேன், ரேஸுக்கு போறேன் போகக்கூடாதுன்னு சொல்லல. போங்க, உங்களுடைய பொழுதுபோக்கை செலவு பண்ணுங்க, நல்ல முறையில் செலவு பண்ணுங்க. அதே போக சம பங்கு மற்றதுக்கும் கொடுங்க, படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க, வரலாற்றை தெரிஞ்சுக்கிறங்க, உங்களோட வரலாறுக்கு எவ்வளவு திருட போறது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறங்க. என்னோட கருத்துக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி.